யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. டேய் நாகர்கோயிலேருந்து குருந்தன்கோடு. எங்கள் குடும்பம் வந்து 4 அண்ணன், நான் மட்டும். அப்போ பெரிய அண்ணன் கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு 2 குழந்தை. அடுத்த அண்ணன் வந்து கல்யாணம் ஆகியிருக்கும், எங்களுக்கு தெரியாது. எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி காமெடி பண்றேன் நகைச்சுவை பண்றேன்னு பண்ணி வாழ்க்கையை கெடுத்து. அடுத்த அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, 1 குழந்தை இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து 2வது உள்ள அண்ணனுக்காக தான் பிரச்சனைக்காக வந்திருக்குது. ஏன் என்ன இன்னைக்கு என்னடா பிரச்சனை? 2வது உள்ள அண்ணன் எப்படின்னாக்கி ஊரில் வந்து அப்பா வந்து ஒர்க் ஷாப் போட்டு கொடுத்தாங்க. ஒர்க் ஷாப் போட்டு கொடுத்தது வந்து ரொம்ப லாஸ் ஆயிட்டு, எல்லா சாதனத்தை எடுத்து வீட்டில் ஒதுக்கிக்கிட்டு, அப்புறம் வந்து அப்பா எப்பவும் திட்டிகிட்டே இருந்தாங்க. திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். அப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னாக்கி, இனி நம்ம அந்த ரூபாயும் அப்பாவுக்கு நம்ம திருப்பி கொடுக்காதனால நம்ம ஊரை விட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஊரை விட்டே போயிட்டான். போய் சேர்ந்த இடம் ராம்நாடு. அங்கே போய் வேலைக்கு போய் சேர்ந்துருக்கான். வேலைக்கு சேர்ந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, வீட்லயே ஏற்ற மாட்டாங்க. நம்ம வந்து எப்படியாவது நல்லா சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்கு போனோம் அந்த மாதிரி. அங்கே போன இடத்துலயும் அவனுக்கு வந்து டெய்லி வந்து 100 ரூபாய் 120 ரூபா சம்பளமா. 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப். கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அங்கே கூட வேலை பார்த்தவங்கள்ட்ட சொன்னோன்னா அவங்களும் சரின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேராக எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. அப்பா வீட்டில எல்லாம் வெளியே வேலையை போயிட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லுது, அது பெரியவனுக்கு கல்யாணம் என்ன முடியலை, சின்னவனு இப்போதான் இறந்து போயிட்டு 6 மாசம் தான் ஆகுது. அதனால நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம், 6 மாசம் டைம். அடுத்த வாரமா? அப்ப அதுக்குள்ளாடி பெரியவனுக்கும் நாங்க பாத்துட்டு இருக்கோம், அவனுக்கும் முடிஞ்சிடும், அடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம்னு சொல்லிருந்து அவங்க சரின்ட்டு போனாங்க. சரின்னு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு எல்லாரும் இது பண்ணி பெய்யாச்சு. போனவங்க அடுத்த நாளே போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. கல்யாணத்தை பண்ணி வச்சு அங்கே வீடு எடுத்து அங்கே இருந்திருக்காங்க. அங்கே இருந்து 1 குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பையனா. அப்ப நல்லாதான் இருந்தான்னு சொல்லு அண்ணன், நல்லாதான் என்ன, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு புல்லரிக்கிறோம். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம், சொல்லு. மாமி வந்து கொஞ்சம் தப்பானவங்க. அந்த மாதிரி இவன் வந்து அவங்க வீட்டுல வச்சு பார்த்த உடனே அண்ணிட்ட சொல்லியிருக்கான், இது சரி வராது, நம்ம வந்து தனியா ஒரு வாடகை வீடு எடுத்து இருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப இவங்களுக்கு வந்து அது வந்து பிடிக்க, அவங்க அம்மாவை அந்த மாதிரி, எங்க அம்மா அப்படி, அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க, எங்க அம்மா அப்படிதான். ஆனா வந்து சரி நான் வந்து ஒத்தகி இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நம்ம இந்த வீட்டிலேயே இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கலிசட பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? அங்க இருந்தே இவன் என்ன செய்துட்டான், அண்ணியன் கூட்டிட்டு நேரம் இங்க சென்னைக்கு வந்திருக்கான். சென்னைக்கு வந்து ஒர்க் ஷாப் எல்லாம் போட்டு நல்லா தான் இருந்திருக்காவ. அடுத்து குழந்தை 3 மாசம் கன்சீவ் ஆயிருந்திருக்கு. அப்புறம் என்ன இது? அண்ணன் சொன்னானா, அது நான் வண்டி சரி பண்ணி தூத்துக்குடியில கொண்டு விட்டுட்டு ஓடி வரேன் அப்படின்ட்டு. உடனே சரின்னு சொல்லிட்டு அண்ணி என்ன செய்திருக்காங்க, அண்ணன் போயிட்டு வாரக்குள்ளாடி அண்ணி இங்க அவங்க அம்மா விட்ட சொல்லி அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப அண்ணன் அங்க வந்து பார்க்கும்போது இல்ல தொடனே இவன் என்ன பண்ணிருக்கான், நேர பின்ன அங்க தேடி போயிருக்கான். அங்க போனோன்னா அவங்க அம்மா சொன்னாங்களோ, என் பொண்ணு அவங்க கூட வாழாது, நீ பெயரு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துமே. இப்படி நான் ராம்நாட்டுல போய் கல்யாணத்தை பண்ணினேன், இந்த மாதிரி ஆகி போச்சு, எனக்கு எதுவுமே வாழ்க்கையில நான் செத்து போயிருவேன், என் பொண்டாட்டி பிள்ளை என்ன சேர்த்து வைங்க அப்படின்ட்டு. அப்ப நான் அம்மா பெரிய அண்ணன் எல்லாரும் சேர்ந்து ராம்நாடு வாரோம். இப்பவே கண்ணை கட்டுது. இது எங்க அண்ணனுக்கு பிறந்த குழந்தை, எங்க அண்ணி எங்க வீட்டுக்கு விடுங்க, நாங்க எல்லாம் பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் அம்மா அப்பா பெரிய அண்ணி எல்லாருமே சேர்ந்து வந்து பேசி இங்க இருந்து அங்க கூட்டிட்டு வரோம். குருந்தங்கோட்டு கூட்டிட்டு போயாச்சு. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. 2 செகண்ட் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் அண்ணி எல்லாரும் சேர்ந்து அங்க போயாச்சு. அங்க போகும்போது சொல்லாவ இறந்து போயிட்டுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறந்து அடுத்து நாங்க ட்ரெஸ் கொண்டு போனதை பார்த்து சொல்லாவ இறந்து போயிட்டு. லூசானா இல்லடா லூசான்னு கேக்குறேன். 2வது என்ன குழந்தை பிறந்தானி எப்படி என்ன, அது ஆண் குழந்தை பிறந்து அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி இந்த எங்களுக்கு வந்து அதை வந்து ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால ஒருத்தங்க குழந்தை இல்லாம இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் மாறி விட்டு நம்ம வளர்க்கலாம் அந்த மாதிரி சொல்லி நாங்க கொடுத்தோம் அப்படின்னு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க, என்ன பண்றது? அப்பமா அவங்க வந்து என்கிட்ட சொல்லல, ரூபாய்க்கு தான் கொடுத்தா, அது அவங்க குழந்தை இல்லாதவங்க, சரி கொஞ்ச நாள் வச்சுக்கிடட்டும் அந்த மாதிரி இப்படி சொல்லாவ. நாங்களும் நம்பிக்கிட்டே தான், எங்க அண்ணி எது சொல்லாவல இதை நாங்க நம்பிக்கிட்டே தான் இருக்கோம்.
இதுதான் தவறான விஷயம். உங்க குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா இப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்துதான் நான் வந்தேன். ஆனா அவங்க அண்ணன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு. அந்த அண்ணி ஏன் வாழ, எனக்கு நான் அந்த நேரம் கல்யாணம் முடியல, எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. ஏன் அண்ணி அப்படி பேசுறியே அப்படின்ட்டு. இல்ல அது எங்க 2 பேருக்குள்ளே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லாவ. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. 3வது அண்ணன் தான் என்ன செய்தான், இனி நம்ம எல்லாச்சும் சோறு கொடுக்கணும் இவனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ அவனுக்கு சொந்தமா தான் இருந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்கு, சோற வச்சு கொடுக்கறதுக்காக இவனுக்கு சேர்த்து வச்சிருக்காவ. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்மம் இது கரெக்ட் மாடு. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் இல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. உனக்கு சோற வச்சு யாருக்காவது கொஞ்ச நாள் அவங்க பிள்ளை அவங்க 2 தரமா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டு. அதை அப்படி வளர்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாச்சு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பொம்பளை இருந்ததை பார்த்து அதுவரை எனக்கு தெரியாது. அதுவரை என்னங்க எங்க வீட்டுல சேர்க்கவே இல்லை, ஓடி போனனால சேர்க்கவே இல்லை. அப்புறம் நான் வந்த உடனே யார் வீட்டுல யார் வந்திருக்கா, எங்க அண்ணனுக்கு 2 பிள்ளைங்க எல்லாருக்கும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி நான் விரட்டி விட்டுட்டேன். கிளம்புங்க சார், அப்புறம் நாங்களும் அமுச்சு வச்சோன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. நான் மெட்ராஸ்ல கொண்டு போய் இந்த மாதிரி பார்த்தாச்சு, ராம்நாட்டுல வச்சும் பார்த்தாச்சு. ஆனா அவங்க அம்மா என்ன சேர்ந்து வாழ கூட இல்லை. அதனால குருந்தங்கோட்டில் வந்து இருக்கட்டு, நான் சேர்ந்து வாழன்னு அண்ணன் சொல்லுவேன். உடனே சரின்ட்டு நானும் இவர்கிட்ட சொல்லி அண்ணி போவாதுங்க, நீ நில்லுங்க அப்படின்ட்டு. அந்த சரின்னுட்டு 1 வாரம் நிப்பாவ, அடுத்து கலந்து போயிருது. போனை போட்டு வச்சு அப்படி 1 வாரம் அந்த நேரம் திருப்பூர்ல இருந்து வந்த நேரம் 1 வாரம் நின்னுட்டு அப்படியே போயாச்சு. அப்புறம் நீங்க சேர்ந்து வாழவே இல்லை. அதுக்கும் பிறகு சேர்ந்து வாழ. இந்த பிரபஞ்சத்துல நம்ம உயிர் இருக்கிறதே பெரிய இதா இருக்கும் போல இருக்கு. கடவுளே, நான் ரொம்ப முயற்சி பண்ணி எடுத்து பார்த்தேன். அதுக்கு பிறகு அந்த குழந்தை 2வது குழந்தை என்ன பார்க்க போகல, என்னட்ட பேசல, வீட்டுக்கு போச்சு, எல்லாம் துரத்தி அடிச்சிட்டாங்க. அதுக்கு நல்ல நான் வீட்டுக்கும் போயில நல்ல மனம் உடஞ்சி எடுத்து அப்படியே குழம்பி அதுல இருந்தே தண்ணி அடிச்சு அவங்க எங்க இதாவி அப்படி சுத்திட்டு இருந்தேன். வெக்கமா இல்ல. பேர் என்ன? பேர் ராஜேஸ்வரி. என்ன இவர்தான் பிரச்சனை, வாழ்க்கையே எனக்கு பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க. கவுனே தாய் நல்லா இருக்கணும், தாப்பா நல்லா இருக்கணும், கேட்டேன் புருஷன் நல்லா இருக்கணும். எனக்கு 3லுமே எதுவுமே நடந்தது கிடையாது. இதை பொறுத்து வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டதான் முக்கியம். அவர் வீட்டு வேலை பார்த்து கூட இன்னொருத்தவங்க கூட இருக்கிறியான ஒரு கேள்விதான் வருது. இன்னொருத்தவங்க பச்சை பேச வேண்டிய வரும். யாரு இவரா? ஆமா இவங்க. ₹10 கூட அவர் என்கிட்ட வாங்கல. ₹10 மோதிரம் போட்டாங்க, கல்யாணத்துக்கு செஞ்சாங்க. எங்க கல்யாணம் முடிக்கும் போது கூட வந்து கல்யாணம் சொல்ல எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, எல்லாரும் செத்துட்டாக. என்ன அடிக்கல, உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. 3 நாள் செட்டு தலைக்கு ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறமா உண்டாயிட்டான் என் பையன். அப்போ அவர் சொல்றாரு, கல்யாணம் முடிச்சு 3 மாசம் என் மாசம் நீ அவனே கெட்டு போனவன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. அந்த 3 மாசம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த வார்த்தை கேட்க முடியல. நான் கேட்டதால நான் மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டான். உங்களுக்கு தெரியாது. அது விடுங்க, அது இப்போ எதுக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே அந்த ஒரு நாள் ஃபுல்லா வரவே இல்லை. அப்ப பக்கத்துல இருக்கிற அண்ணன் தம்பியை பேசவும் கொள்ளும். அந்த அண்ணன் கேட்டிருக்காங்க, இது பொண்டாட்டி புருஷன் விஷயம்னா நீங்க வீட்டுல வச்சு கண்டிக்க வேண்டியது, எதுக்கு நீங்க அடுத்த வீட்டுல அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. நாள் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டு வராங்க. அப்ப எங்க அம்மா சோறு மட்டும், எங்க அம்மா ஹோட்டல் சித்தார் ஹோட்டல் வச்சிருந்தா. அப்ப சோறு இல்லாம கஞ்சி துவை ஆச்சு. எனக்கு இந்த ட்ரிப் இருக்கு, 2 கிலோமீட்டர் ட்ரிப் இருக்கு, என்னால சமைக்க முடியாது. தண்ணி அந்த சுடு கஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப வந்தோன்னு மத்தியானம் சோறு ஆக்கலையா அப்படின்ட்டா. சோறு ஆக்கல, கஞ்சி இருக்கு அப்படின்னு. இது எவன் சாப்பிடுவாங்க சொல்லிட்டு சோறாக்க முடியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரிய உருட்டை கட்டை எடுத்து அடிக்க வந்து. யார்கிட்ட பேசுற? இந்த பார் எதுக்கு உட்கார்ந்துக்கிறது யார் தெரியுதா? நேத்து எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? எங்களுக்கு 12 வருஷம். 12 வருஷத்துல நேத்து தானே அவங்க பேசினாங்க. இந்த 12 வருஷம் என்ன பண்ணீங்க? 12 வருஷம் என்ன வீட்டு வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் வீட்டு வேலை பாத்துக்கிட்டு அங்க போய் சரியில்லை. சோலி முடிச்சு. உங்க அம்மாவா உங்க விட்டுட்டு வர முடியல, உங்களுக்கு தானே பிரச்சனை. அப்படி மாசம் போய் பார்க்கலாம். அதனால உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்க, நீங்க தான் கெடுத்துக்கிட்டீங்க. என் வாழ்க்கை நானா கெடுத்துக்கலாம். என் வாழ்க்கை கெடுக்கப்பட்டவர் இந்த ஆம்பளை. நான் அவனை கொலை பண்ணிடுறேங்கிறேன். ஆமா, நோட் போடுறா சூப்பர் மேடம். சரியில்லை, அப்பவும் சரியில்லை, அண்ணன் தம்பி யாருமே இல்லை, சாமி நடிதான் போவா. நான் அதே மாதிரி கோயில் குளம் போனது என்னையும் எப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். என்கிட்ட ஒரே எந்த நைட் ஒரு பொண்ணு எத்தனை டீப் இருக்க முடியும் சொல்லுங்க? 5 டீப் எடுத்துருவாடா சொல்லுங்க. எல்லா பொண்ணுங்களும் கூட இருப்பானா, உனக்கு முன்னாடி இருக்குதா சொல்லுங்க? நைட்டு பகலுக்கு வந்து அந்த ஒரு சைக்கிள். டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு பச்சி நீ கொஞ்ச நாள் இந்த பிள்ளை பிறந்துட்டான், சின்ன பையன் பிறந்து என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த பையன் ஜாதமும் ஏன் சாதமும் சரியில்லை. இந்த பையன் பிறந்ததுக்கு நான் என்னோட ஜாதகம் பிறந்தது கொஞ்ச நாளைக்கு நான் செத்துருவேன், 8 வருஷம் வரைக்கும் நான் பிரிஞ்சிருக்குன்னு ஒரு சாமி சொல்லிச்சு. நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். கண்டிப்பா. பொண்ணு அந்த இன்னொரு பொண்ணு வந்து இந்த மாதிரி எனக்கு பிள்ளை இல்லம்மா, நான் உன் பிள்ளை தந்துடுறேன் என்ன தான் சொல்லுச்சு. அப்ப ஏன் நிலைமை இப்படி இருக்கு கேட்டா, புருஷன் இப்படி இருக்காரு, பெத்த தாய் எப்படி இருக்கு, அப்ப என்ன செய்வேன் மேம் சொல்லுங்க? 20,000 ரூபாய் கொடுத்தாங்களா? ஆமா, அது அவங்க வந்து செலவுக்கு வச்சுங்கன்னு சொன்னாங்க, பணத்துக்காக கொடுக்க கிடையாது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு மேம் அந்த குழந்தை கேக்குறாங்க, அது ஒண்ணு வந்து தேடுவோம், குழந்தைய தேடி வாங்கி கொடுப்போம். நீ என்ன பிளான்ல இருக்க?
என்ன மேம் அப்படி வாழுங்க செத்துதான் போதும், நான் வாழ மாட்டேன் அவர் கூட. சாவு சாவும்ல. என் மகனுக்கு உடம்பு சொல்லாம ஹாஸ்பிட்டல் கேட்டேன், ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சுட்டு ஒருத்தர் குட்டிக்கு பணம் கேட்டேன். அவன் என்ன கேட்டா தெரியுமா மேம்? என்ன கேட்டா தெரியுமா? இன்னைக்கு வா நான் பணம் தர்றேன், இன்னைக்கு வந்து என்ன ஜென்மம் வந்து சொல்லிட்டா நானும் என் நிலைமையை சொல்லிட்டேன். ஆனா என் பிள்ளை இதுக்கு மேல நான் யாருக்கிட்ட விட்டு வைக்கல மேம், அவங்ககிட்ட விட்டு வைக்கல, நான் தனியா யார்ட்டையும் கொடுக்கல. ஒன்னால குழந்தைய தனியா பாத்துக்க முடியாது. முதல்ல நீ கவுன்சிலிங் எடுத்துக்கிற, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசும். ஓகே, நம்ம இதை ஃபாலோ பண்ண போறோம். அந்த குழந்தைய முதல்ல மீட்டு கொடுக்க போறோம். ராஜேஸ்வரிக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை, அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.